ஒரு பேய் நிலத்துக்கு அடியில வந்துட்டு அமைதியா இருக்கு. பட் அது எல்லா மனுஷங்களும் சேர்ந்து கிளப்பி விட்ட ஒரு கதைய பத்தி தான் சொல்லப் போறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் க்ரூட் ஆயில் அப்படின்றது நெறைய மெரைன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வருஷமா செடிமெண்ட் ஆகி ஆகி அது வந்துட்டு ஒரு ஒரு ப்ரெஷர்னால க்ரூட் ஆயிலா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த இப்படி கன்வெர்ட் ஆகுறது வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் கார்பன் அமௌண்ட் வந்துட்டு நிலத்துக்கடியில் ஆல்ரெடி புதைஞ்சி இருக்குது. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஏத்தில் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் கிளைமேட் கண்டிஷன் வந்துச்சு. நம்ம இந்த மாதிரி உயிரினங்கள் எல்லாம் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு எவால்வ் ஆகி வர்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சுச்சுவேஷன். ஸோ நார்மலாக ஒரு பிளானட்டில் எல்லாமே வந்துட்டு ஒன்றா அமைகிறது வந்துட்டு ஒரே ரீசனால் நடக்காது. நிறைய காரணங்கள் சேர்ந்து நடக்கும்போது தான் இந்த மாதிரி உயிரினங்கள் எவால்வ் ஆகுறதுக்கு தேவையான ஒரு என்விரான்மெண்ட் கிடைக்கும். ஸோ இப்படியே வந்துட்டு நிறைய நாள் வந்துட்டு இப்படியே இருந்துருச்சு. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டு மனுஷன் வந்துட்டு இந்த க்ரூட் ஆயிலை நிலத்துக்கடியில் இருக்கிற அமைதியாக தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஆயிலை வந்துட்டு தன்னோட ஒரு சுயநலத்துக்காக தன்னோட தேவைக்காக வெளியே எடுத்துகிட்டே இருக்கிறான். ஸோ இது எல்லாமே ஹைட்ரோ கார்பன். நிலத்துக்கடியில் பல ஆயிரம் வருஷமாக அமைதியாக இருந்த ஹைட்ரோ கார்பன். இந்த ஹைட்ரோ கார்பனை நம்மளோட தேவைக்காக யூஸ் பண்ணும்போது அட்மாஸ்பியரில் ஆல்ரெடி இருக்கிற கார்பனை விட நிறைய கார்பன் ரிலீஸ் ஆகுது. எக்கச்சக்கமான கார்பன். இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு அதிகமான கார்பன்னா இந்த உலகத்தில் இதெல்லாம் ரிலீஸ் ஆகுறதுனால நம்ம எவால்வ் ஆகுறது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் எந்த ஒரு உயிரினமுமே வந்துட்டு அதோட வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியாது. நிறைய கிரியேச்சர்ஸ் வந்துட்டு எக்ஸ்டிங்க்ட் ஆகும். அது அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு டேஞ்சரான ஒரு விஷயத்த நம்ம டெய்லி வந்துட்டு ரிலீஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் சொல்லலாம், இந்த ட்ரீஸ் நிறைய மரம் வளர்த்தா நிறைய கார்பனை கேப்சர் பண்ணோம். ஸோ அப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி நம்ம இந்த கார்பனை வந்துட்டு அட்மாஸ்பியரில் வந்துட்டு கம்மி பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் மரங்கள் கூட வந்துட்டு லிவிங் பீயிங்ஸ் தான். மரங்களும் நம்மளை மாதிரி லிவிங் பீயிங்ஸ் தான். ஸோ மரங்கள் வந்துட்டு கார்பனை கேப்சர் பண்ணும். ஆனால் அது செத்து போகுது. ஒரு மரம் வந்துட்டு உயிரோடவே இருக்க போகிறதில்ல, ஒரு நாள் செத்து போகும். ஒரு மரம் செத்து போச்சுன்னா மறுபடியும் அதோட இருக்க கார்பன் மறுபடியும் அட்மாஸ்பியருக்கு தான் போகும். அண்டு மரங்கள் வந்துட்டு லிட்ரலி டெய்லியுமே வந்துட்டு அதிகமாக எந்த அளவுக்கு கார்பனை எடுத்துக்கிடுதோ அந்த அளவுக்கு கார்பனை வெளியே விடுது. மரங்கள் வந்துட்டு என்னதான் ஒளிச்சேர்க்கையிலேருந்து அது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டாலும் அதோட பை ப்ராடக்ட்ஸ் மூலமாக, லைக் அதோட பழங்கள், காய்கறிகள், இது மூலமாக கார்பனை வந்துட்டு வெளியே விட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ மரங்கள் வந்துட்டு நாம் பண்ண தப்புக்கான ஒரு நிரந்தரமான சொல்யூஷனாக இருக்கவே முடியாது. ஸோ இப்படியே போயிட்டுருக்கும்போது இதுக்கு என்ன தான் சொல்யூஷன்? கார்பனை நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு ஆல்ரெடி எக்கச்சக்கமாக. இதனால் ஓசோனோட அசிடிக் லெவல் அதிகமாகிருச்சு. ஆல்ரெடி ஓசோனில் இருக்கிற பிளாங்க்டன்ஸ் தான் நம்ம வேர்ல்டுலேயே அதிகமாக கார்பனை கேப்சர் பண்ணுற கிரியேச்சர்ஸ். ஆக்சுவலி மரங்களை விட பிளாங்க்டன்ஸ் தான் அதிகமாக கார்பனை கேப்சர் பண்ணுது. ஆனால் அந்த பிளாங்க்டன்ஸே நம்ம விடுற கார்பனால் அந்த ஓசன் வந்துட்டு அசிடிக்காக மாறுறதுனால எல்லாமே வந்துட்டு செத்து போயிட்டுருக்கு. பவளப்பாறைகளும் செத்து போயிட்டுருக்கு. லிட்ரலி கார்பனை நேச்சுரலி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்த சில ஆக்சுவல் திங்ஸையும் நம்ம வந்துட்டு அழிச்சிட்டோம். ஓசோன் லைஃபே இங்கே வந்துட்டு மெரைன் லைஃபே வந்துட்டு இங்கே ஆல்மோஸ்ட் செதஞ்சு கிடக்கு அந்த எக்ஸசிவ் கார்பனால். இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுமா? கொண்டு வந்தது கார்பன் கேப்சர் அப்படின்றது தான். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற கிளைமேட் சேஞ்சாக இருக்கலாம், லைக் பனிப்பாறை உருகிறதா இருக்கலாம். பனிப்பாறை உருகிறதுலாம் நம்ம வந்துட்டு இந்த கார்பனை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம், தெரிஞ்சோ தெரியாமலையோ. ஆக்சுவலி மனிதன் பண்ண முட்டாள்தனமான விஷயத்தில் இதுவும் ஒன்று. தெரியாமல் பண்ணியிருந்தா கூட அதனால் ஏற்பட்ட விளைவுகளுக்கு யார் பொறுப்பு எடுப்பா? மனுஷங்க நம்ம வந்துட்டு பண்ணுற விஷயத்தினால அங்கே பனிப்பாறை உருகிறதுனால எவ்வளோ விஷயம் பாதிக்கப்படுது. ஒரு ஆர்க்டிக் ஜோனில் இருக்கிற ஒரு பனிக்கரடிக்கு அதோட ரிதமே மாறி போகுது. அது பனி உருகிறதுனால அதுக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. அது அதனால் எந்த ஒரு சேஞ்சையும் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியலை. நிறைய அனிமல்ஸ் வந்துட்டு அந்த என்விரான்மெண்ட்டுக்கு பழக்கப்பட்டது வந்துட்டு டக்குன்னு அடாப்ட் ஆகுறது கஷ்டம். நிறைய அனிமல்ஸ், கிரியேச்சர்ஸ் இந்த கார்பனால் இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது.
இதுக்கு சொல்யூஷன் ஒன்றே ஒன்று தான், கார்பன் கேப்சர். கார்பன் கேப்சர் அப்படின்றது லிட்ரலி வளர்ந்துட்டு வர்ற ஒரு டெக்னாலஜி. அண்டு யாருமே வந்துட்டு ஃபண்ட் பண்ணணும்னு நினைக்காத ஒரு டெக்னாலஜி. கார்பனை ரிலீஸ் பண்ணிட்டோம், எல்லாரும் பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம், நிலக்கரி யூஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம டெய்லி கார்பனை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதை கேப்சர் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு மெத்தட். கார்பன் கேப்சருன்றது லிட்ரலி ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு மெத்தட். அது இன்னும் அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம். அதை எஃபெக்டிவாக கொண்டு வரதுக்கு இன்னும் நிறையா ரிசர்ச் அதில் தேவைப்பட்டுருக்கு. கார்பன் கேப்சர் எப்படி ஒர்க் ஆகும்னா, லிட்ரலி அட்மாஸ்பியர் இருக்கிற கார்பனெல்லாம் அது கேப்சர் பண்ணி வச்சுக்கோம். ஓகே, நம்ம அதை வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கிட்டேயோ இல்லாட்டி வேறு அதிகமாக கார்பன் ரிலீஸ் ஆகிற ஃபேக்ட்ரிஸ் கிட்டேயோ வச்சோன்னா கார்பனை ரிலீஸ் பண்ணி அந்த காற்றை உள்ளே எடுத்து அதில் இருக்க கார்பன் மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டு கார்பனை கேப்சர் பண்ணி வைக்கும். அந்த கேப்சர் பண்ண கார்பனை கூட நீங்கள் மறுபடியும் பூமி கதையில் பொடிச்சு தான் வைக்கணும். அந்த கார்பனை கூட நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும். லைக் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்ச கார்பனை நீங்கள் வந்துட்டு கடைசியில் ஸ்டோர் பண்ணி தான் வைக்கணும். அதை ஈஸியாக வந்துட்டு அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி கிடையாது. டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான வழி மறுபடியும் அது பூமி கதையில் புதைச்சி வைக்கிறது தான். பூமி கதையிலேருந்து எடுத்த அந்த கார்பனை இவ்வளோ வருஷம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி மறுபடியும் அதை வந்துட்டு பூமி கதையிலேயே புதைச்சி வைக்கணும். அது ஒன்று தான் சொல்யூஷன் அப்படின்னு வருது. இதுக்கு நடுவில் பாதிக்கப்பட்டது, எக்ஸ்டின்ட் ஆனது மற்ற உயிரினங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மனுஷன் பண்ண கிறுக்குத்தனத்தில் ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் நானும் ஒரு மனுஷி தான். ஆப்வியஸ்லி நானும் வந்துட்டு இதுக்கு நிறைய உதந்த போயிருக்கேன். நாம லக்ஸரியான லைஃப் வாழ்கிறோம். ஆனால் அது கண்டிப்பாக வந்துட்டு இந்த உலகத்தில் வந்துட்டு சும்மா கிடைக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு விளைவுகள் இருக்குது. ஸோ பூமிக்கு அடியிலிருந்து எடுத்த கார்பன், ஹைட்ரோ கார்பன், க்ரூட் ஆயில், கோல் இதெல்லாம் யூஸ் பண்ணி வர கார்பன், இதனால் பூமி டேமேஜ் ஆனதை சரி பண்ணணுன்னா மறுபடியும் அந்த கார்பனை நம்ம கேப்சர் பண்ணி பூமிக்கு அடியிலேயே வந்துட்டு டிஸ்போஸ் கூட கிடையாது, பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணணும். ஒரு அணு உலையில் இருக்கிற அந்த கதிரியக்க கழிவுகளை வந்துட்டு கீழே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்களே, அது வெளியே போயிடக்கூடாதுன்னு, கிட்டத்தட்ட அதே மாதிரியே தான் கார்பனையும் வந்துட்டு கேப்சர் பண்ணி கீழே ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதுதான் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனாக சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, லைஃப் எங்கே ஆரம்பித்ததோ அங்கே தான் முடியுது. ஆனால் நடுவில் ஏற்பட்ட டேமேஜ் நிரந்தரமானது. நம்மளை பொறுத்த வரைக்கும் மனுஷங்கன்னா வந்துட்டு கிங்கு. நம்ம தான் இந்த பிளானட்டில் வந்துட்டு ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு உயிரினம். மற்ற உயிரினங்கள் வாழ்க்கை வந்துட்டு நம்மளால் டேமேஜ் ஆச்சுன்னா நமக்கு பிடிக்காது. பட் நம்மளோட லைஃப் எந்த ஒரு உயிரினத்தினாலும் டேமேஜ் ஆகக்கூடாது. நம்ம இருக்கிற சொசைட்டிக்குள்ளே ஒரு புலி கரடி வந்துடுச்சுன்னா அதை நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு டேஞ்சர்னு நம்ம வந்துட்டு அதை கொன்று போட்டுறோம். ஆனால் நம்ம மனுஷங்க பண்ணுற விஷயத்தினால இங்கே எவ்வளோ அனிமல்ஸுக்கு டேஞ்சர் தெரியுமா? மனுஷங்க பண்ணுறது மனுஷங்களுக்கு மட்டும் மற்ற அனிமல்ஸ்க்கு மட்டும் டேஞ்சர் இல்லை, ஹியூமன்ஸுக்கே அது ரொம்ப பெரிய டேஞ்சராக தான் போயிட்டுருக்கு. ஈரோப்பில் இப்போ வந்த ஹீட் வேவாக இருக்கட்டும், இப்போ நம்ம இந்தியாவில் நடக்கிற நிறைய விஷயமா இருக்கட்டும், லிட்ரலி ஒவ்வொன்றுக்கு பின்னாடியுமே இந்த விஷயம் இருக்குது. அண்ட் இது எந்த அளவுக்கு சீரியஸான விஷயம்னா, இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கார்பன் என்ன தான் கேப்சர் பண்ணி பூமிக்கடியில் விட்டாலும் அது ஏற்படுத்தின டேமேஜை வந்துட்டு ரீகெயினே பண்ண முடியாது. ஸோ பூமியே வந்துட்டு தன்னைத்தானே வந்துட்டு சீர்படுத்திக்கிட்டால் தான் உண்டு. அண்ட் அந்த பீரியடில் எவ்வளோ மோசமான விஷயம் நடந்தாலும் நம்ம அதுக்கு நம்ம இது பண்ணி தான் ஆகணும். அண்டு இதிலெல்லாம் அஃபெக்ட் ஆகுறது இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்டை பண்ணுற பெரிய பெரிய கம்பெனிகள், அதை வந்துட்டு சுத்திகரித்து மக்களுக்கு விநியோகம் பண்ணுற பெரிய பெரிய கம்பெனிகள், பெரிய பெரிய கோடீஸ்வரங்க கூட வந்துட்டு ஈஸியாக தப்பிச்சிடுவாங்க இதிலேருந்து. இதில் ஏற்படுற கிளைமேட் சேஞ்ச், ஹீட் வேவ், இதில் ஏற்படுற இந்த தீ பரவுறது, திடீர்னு தீ பிடிக்கும், இதில் ஏற்படுற இயற்கை சீரழிவுகளில் சிக்கி சின்ன பண்ணமாகிறது கண்டிப்பாக மிடில் கிளாஸ் இல்லாட்டி லோ கிளாஸ் பீப்புளாக தான் இருப்பாங்க. இதில் நீங்கள் இன்னொன்று பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது தான். ஸோ நம்ம யோசிப்போம், நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளாம் வந்துட்டு பெட்ரோலை எடுத்து யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். நம்மளாம் வந்துட்டு எங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு
பெட்ரோல்னா என்னன்னு எனக்கு தெரியாதுடா. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அதனால எனக்கு இதுக்கு பொறுப்பு இல்லைன்னு நான் சொல்லிட மாட்டேன். பட்டு யோசிக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு ஈஸியாக தப்பிச்சிடுவாங்க. இதில் வந்துட்டு சம்மந்தப்பட்ட பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்துட்டு நான் இப்போ கார்பன் கேப்சருன்ற ஒரு விஷயத்துக்கு நாங்கள் இவ்வளோ ஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் யாராலையுமே நேச்சரை வந்துட்டு சீர்படுத்த முடியாது. எவ்வளோ தான் பெரிய பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் அண்டு எவ்வளோ தான் பெரிய பெருசாக படிச்சிருந்தாலும் நேச்சர் யாருக்கும் வந்துட்டு யார் சொல்கிறதையும் கேட்காது. ஸோ ஒன்று நம்ம வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் இருக்கணும். அப்படியே பண்ணுறோன்னா நேச்சரோட திங்ஸை தெரிஞ்சுட்டு பண்ணணும். நேச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எல்லாருக்கும் தெரியறதில்ல. இன்றைக்கி பெட்ரோல் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் வந்துட்டு இந்த கார்பன் ரிலீஸ் ஆகுறதுனால ஏற்படுற பிரச்சனைகள் தெரியறதில்ல. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற நிறைய திங்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு குளோபல் வார்மிங் ஏற்படுத்துறது எல்லாருக்கும் தெரியறதில்ல. அவேர்னஸ் யாருக்குமே இல்லை. ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோன்னா அதில் இருக்கிற வந்துட்டு திங்ஸ் எல்லாருக்குமே தெரியறதில்ல. இது வந்துட்டு அவேர்னஸ் அப்படின்றது எல்லாருக்குமே கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் ஒரு மனுஷங்களுக்கான பொறுப்பு நிஜமாகவே அதிகம். ஏன்னா மனுஷங்க தான் இங்கே அதிகமாக மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ மனுஷங்க வந்துட்டு ஒரு பொருள் யூஸ் பண்ணும்போது நிஜமாக அது எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் அதை நம்ம எப்படி வந்துட்டு ப்ராப்பராக இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற கிரியேச்சர்ஸ்க்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணுறது அப்படின்றத யோசிக்க வேண்டியது மனுஷங்க பொறுப்பு. ஸோ மனுஷங்க பண்ணுற எல்லாமே வந்துட்டு நல்லது. நம்ம தான் வந்துட்டு ஃபுட் செயினில் டாப்பில் இருக்கோம், மற்ற எல்லா கிரியேச்சர்ஸும் நமக்கு கீழே தான் அப்படின்ற ஒரு பிம்பம், அப்படின்ற ஒரு நினப்பு மற்ற கிரியேச்சர்ஸுக்கு ஆபத்தாகுதோ இல்லையோ கண்டிப்பாக நம்மளோட வருங்கால தலைமுறையினருக்கு ரொம்ப ஆபத்தான ஒன்று. ஸோ இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். ஓகே, இது செலவு தான். ஆனால் ஒரு டேமேஜ் ஆனதுக்கப்புறம் தான் அதுக்கான அந்த ஸ்டெப்ஸை கூட ஆரம்பிப்பாங்க. கார்பனை கேப்சர் பண்ணுறது இதில் எனக்கும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இது பார்ப்போம் ஃப்யூச்சரில் என்ன எல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஈவன் நீங்கள் இதுக்கப்புறம் வர ரோபோட்டிக்ஸ் அண்ட் இதுக்கப்புறம் ஒரு டெக்னாலஜி கூட வந்துட்டு ஒரு அவேர்னஸோட அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். நிஜமாகவே அதை யூஸ் பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு பார்த்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ பாய். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னா யூ ஆர் ரியலி கிரேட்.